ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களா. நான் புக் ஃபெஸ்டிவலில் மேஜிக் புக் வாங்கிட்டு வந்தேன்னா, ஸோ அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு டெஸ்ட் அப்போ தான் நல்லா பண்ண முடியும். 25 டாபிக் இருக்குது. 25 டாப்பிக்கில் 40 கொஸ்டின்ஸ் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கூல் காலேஜ் மாதிரி கதையால் எழுத முடியாது. இங்கே குரூப் 1 மெயின் எக்ஸாம்லலாம் ஒரு 10 மார்க் அப்படின்னா 1.5 பக்கம் தான், ஒரு 15 மார்க் அப்படின்னா 2 பக்கம் தான், அப்படியே பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அதுக்குள்ளே யார் வேலிடாக பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய மார்க் வரும். டைமர் ஆன் பண்ணிட்டு வேகமாக முன்னுரை அப்படின்னு போட்டுட்டு ஒன்றுமே ஞாபகம் வரல. அச்சோ, என்னடா இது 25 டாபிக்ன்றனால டைம் கம்மியாக இருந்ததா, எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே கொஞ்சம் சப்ஹெட்டிங்லாம் சேமாக வரும். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அந்த ஒவ்வொரு கொஸ்டினில் வர சப்ஹெட்டிங் அதை மட்டும் ரிகால் பண்ணேன். அப்போ அந்த சப்ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸ்லோவாக எழுதுனா எழுத அழகாக இருக்கும். ஆனால் பார்த்து கிறுக்கி தள்ளிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 10 மார்க்கை 7 மினிட்லையும் 15 மார்க்கை 9 மினிட்லையும் எழுதி பழகணுமா. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதி பார்த்தேன். 13 நிமிஷம் ஆயிடுச்சு. அச்சோ, இந்த ஃபாஸ்ட்டில் எழுதுனா எப்படி சப் கலெக்டர் ஆகுறது? ஜஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின் தான் எழுதி பார்த்துருக்கேன். ஓகே, நாளைக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, டாடா.